everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா civics chapter 1ல இருக்க short answer first one பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா what is constitution? So இது எல்லாத்துலயுமே கேக்குற ஒரு important 2 marks. எடுத்தோனே இந்த 2 mark தான் இருக்கும். Like civics ன்னு எடுத்துட்டா question paper. Constitution அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு supreme law. Constitution is a supreme law. Supreme law அப்படினா என்னன்னா main law. அதாவது கவர்மெண்ட்டும் peopleஸும் லைக் peopleஸ்னா யாருன்னா citizens. ஸோ peopleஸும் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய லாஸை தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். இந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ல பீப்புள்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி என்னென்ன ரூல்ஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் லாஸ் ஆர் பிரின்சிபல் லாஸ். ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் லைக் சிட்டிசன், சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க, சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட்கெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக் லாஸ். இதெல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் லாஸ்ல சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆஃப் இந்தியாவில் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்றது. கவர்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அப்படின்னா அதில் வந்து எனக்கு பிரசிடென்ட் இருக்கணும், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லி இப்படி எல்லாமே எனக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா பவர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ். அதாவது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருக்கும். அதே மாதிரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருக்கும். கரெக்டா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா இந்த லா அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்குமே சரி, யாருமே மேலே கிடையாது யாரும் கீழே கிடையாதுன்னு சொல்லும். கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கும் சரி, எனக்கு நார்மல் சிட்டிசனுக்குமே சரி, இந்த லா அப்படிங்கிறது எனக்கு ஈக்குவல் அண்ட் சேம். ஓகேவா? இதையும் இந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த லா வந்து எப்போ லைக் இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ ஆன் ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆன் 26 ஜனவரி 1950. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாமே எழுதிட்டாங்க. எழுதினதுக்கு அப்புறம் எனக்கு 26 ஜனவரி 1950ல இருந்து தான் இந்த இந்தியா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்றது. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் லாஸை கொண்ட ஒரு ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட். இதில் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் லாஸ், சிட்டிசன் கவர்மெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுற பேசிக் லாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா இப்படியெல்லாம் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா நடக்கணும்னு சொல்கிறது. அது மாதிரி அந்த எந்தெந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதையும் அந்த கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த லா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈக்குவல் அண்ட் சேம். இந்த லா எப்போ, அதாவது இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்க லா எப்போ வந்து எனக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க, லைக் இந்தியாவில் ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா 26 ஜனவரி 1950. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.